இந்த மகா சிவராத்திரி இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகத்தான அன்பளிப்பு. போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதிக்கின் தொடர்புகள் குறித்து முதலமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி உள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் அளித்த பேட்டியை மகாயுத்தம் மேடை பகுதியில் பார்க்கலாம். திரு ஸ்டாலின் தலைமையில் இயங்குகின்ற அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினாலே இன்றைக்கு தமிழகம் ஒரு போதைப்பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சியளிக்கின்றது. இது வேதனைக்குரிய விஷயம். அண்மையில் பிப்ரவரி 15 அன்று டெல்லியில் போதைப்பொருள் பிடிபட்டதாக செய்திகள் வந்தன, பத்திரிகையில் ஊடகத்திலும். இதற்கு யார் காரணம் என்றால், திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் இந்த போதைப் பொருளிலே சம்பந்தப்பட்டதாக 3 ஆண்டு காலமாக 2000 கோடிக்கு மேலே போதைப் பொருள் பல்வேறு நாடுகளுக்கு கடத்தப்பட்டதாக செய்திகள் பத்திரிகைகள் ஓரில் வந்திருக்கின்றன. அதைத் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக கட்சி உடனடியாக அவரை திரு ஜாபர் ஜாதிக் என்பவர் அவரை உடனடியாக கட்சியில் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் ஜாபர் ஜாதிக் அவர்கள் 26 வழக்குகள் அவர்கள் மீது பதியப்பட்டதாக தெரிய வருகிறது. அப்படி 26 வழக்குகள் பதியப்பட்ட ஒரு நபர் உயர்ந்த காவல் பதவியில் உள்ள டிஜிபி அவர்களை சந்தித்து பரிசு பெறுகிறார். நாட்டுடைய முதலமைச்சரை சந்திக்கிறார் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரை சந்தித்து பேசியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, விளையாட்டுத்துறை அமைச்சருடைய மனைவி ஒரு விழாவிலே கலந்து கொண்டதாக செய்திகள். இப்படி உயர் காவல்துறை அதிகாரியிடத்திலும் நட்பு வைத்துக் கொண்டு முதலமைச்சர் குடும்பத்தோடு நெருங்கி பழகி இப்படி போதைப் பொருள் கடத்தல் ஈடுபட்டிருப்பது மிகுந்த வேதனையும் வருத்தத்தையும் அளிப்பது. இது கண்டிக்கத்தக்கது. ஒரு 26 வழக்குகள் உள்ள ஒரு நபரை எப்படி இவர்கள் சந்திக்க முடியும்? தொடர்புடைய அனைவரையும் விசாரிக்கப்பட வேண்டும். இந்த நாட்டுடைய முதலமைச்சர் இதற்கு முழுமையான விளக்கம் அளிக்க வேண்டும். இதுவரை எவ்வித விளக்கமும் அளிக்கப்படவில்லை. ஏதோ அவருடைய கட்சியுடைய அமைப்பு செயலாளரை விட்டு ஒரு சம்பிரதாயத்துக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார். இது உயர் போலீஸ் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட விஷயம், முதலமைச்சர் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கின்ற காரணத்தினாலே நாட்டு மக்களுக்கு விளக்க வேண்டிய கடமை நாட்டுடைய முதலமைச்சரின் அடிப்படையிலே தார்மீக நீதியாக அவர் இதை தெளிவுபடுத்த வேண்டும்.